நாட்டி ஸ்டைல் கேஎஃப்சினா நான் வந்து சத்ரியா கபாபா சொல்லுவேன். ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் சைட்ஸ்லாம் இருக்கா. ஐம் வெயிட்டிங். மட்டன் எலும்பு ரசம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதை பார்த்த உடனே எனக்கு வெஜிடேரியன் நல்லி வெஜ் தொன்னை பிரியாணி, போன்லெஸ் சிக்கன் தொன்னை பிரியாணி எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அடடா, நல்ல பசியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 பிரியாணியை நம்ம அடிக்கலாம். ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் விஷஸ் டு த டீம்னே நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்சிருச்சுல்ல. ஆர்என்ஆர் பிரியாணி வந்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ் பிரியாணி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். சூப்பரா இருக்கு. 60 வருஷமா அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் பிரியாணி பண்ணுவாங்களா. ஆர்என்ஆர் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃப்டர்நூன். நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, பெங்களூர்ல இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணியை சாப்பிடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் பின்னாடி நீங்க பார்க்கலாம் ஆர்என்ஆர் நம்ம தொன்னை பிரியாணி, டேஸ்ட் ஆஃப் 1953. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் பேக் அவங்களோட ட்ரெடிஷனை வந்து அவங்க கிராண்ட் மதர் கிட்ட இருந்து, அவங்க கிராண்ட் மதர் நல்லா குக் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பிரியாணி வந்து 60 வருஷமா அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் பிரியாணி பண்ணுவாங்களா. அண்ட் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்கா இருக்கு. அந்த ட்ரெடிஷன் அண்ட் ஹெரிட்டேஜை அப்படியே ஃபாலோ பண்ணி ஏன் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாது நம்ம கிராண்ட் மதரோட ரெசிபியை வச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் தான் இந்த ஆர்என்ஆர் பிரியாணி. ஸோ இந்த டெலிஷியஸான நம்ம தொன்னை பிரியாணியை டேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். டைரக்டா வந்து ஹோட்டலுக்குள்ள போயிட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல போறேன். அண்ட் அவங்க கிட்ட ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் சைட்ஸ்லாம் இருக்கா. அது என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இஸ் ஆன் தி வே ஒன்லி ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்களோட ரெஸ்டாரண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணலாம். சோ இப்போ நம்ம தொன்னை பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகலாம். வாங்க. ஸோ ஆர்என்ஆர் பிரியாணி ரெஸ்டாரண்ட் உள்ள நான் இருக்கேன். ரெஸ்டாரண்ட் உள்ள வந்த உடனே இந்த பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ் தான் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆம்பியன்ஸ்ல இருக்கும்போது நல்லா ரசிச்சு பொறுமையா நம்ம ஃபேமிலியோட சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் டேபிள்லயே வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லி பிரிசர்வ்ட் அண்ட் பிராக்டிஸ்ட் ஓவர் தி லாஸ்ட் 60 இயர்ஸ் அவங்க கிராண்ட் மதரோட ரெசிபி பார்க்கலாம். இவ்வளவு விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அண்ட் பிரியாணி அது கூட கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் ஆர்டரும் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஷ் எல்லாமே டேபிளுக்கு வந்துடும். ஐம் வெயிட்டிங். ஆர்என்ஆர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல நாகேந்திரன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. Hi. Today is a very special day. Had a very sumptuous lunch. Another one, I have met this gentleman who have been a great fan. How is the food in ஆர்என்ஆர்? This is probably my 5th time. Very unique dishes. கொஞ்சம் spicy but very tasty. சில dishes எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்க boneless biryani ன்னு சொன்னா it is not only boneless. இந்த boneless வந்து கிரேவில பேஸ்ட் பண்ணி அதை வந்து பிரியாணி போட்டு தருவாங்க. That I like a lot. Drumstick curry, sorry. That's also very unique. That also you can taste. Ghee roast னு ஒன்னு இருக்கு. That also you can try. That's also a wonderful dish. அப்ப நீங்க இந்த 5 டைம்ஸ்ல இது எல்லாமே ஒண்ணா டேஸ்ட் பண்ணி நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மெனு கார்ட்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே ட்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. Thank you so much. It's a pleasure meeting you. Thank you. உங்களோட டைம் எடுத்து ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயநகர்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்க. Lovely place to have all this. ரெஸ்டாரண்ட்ல நான் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வேகமா டேபிளுக்கு வந்துருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து என்னோட வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதான் வந்து நல்லி. அடடா, பேரை தப்பா சொல்லிட்டேன். ட்ரம்ஸ்டிக் சில்லி. பட் இதை பார்த்த உடனே எனக்கு வெஜிடேரியன் நல்லி அப்படின்னு பேர் வைக்கணும்னு தோணிச்சு. பாக்குறதுக்கே முருங்கைக்காய் நல்லா ஸ்லிம்மா செம்மையா இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உடன் பிளேட்ல கொடுத்துருக்காங்க. மேல தாராளமா பச்சை மிளகா போட்டு அதுல இந்த முருங்கைக்காவை வேக விட்டு அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் மசாலால இதை குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெஜ் நல்லியை டேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ரொம்ப ஈகரா இருக்கேன். டேஸ்ட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான்ப்பா. முருங்கைக்காய் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுல இந்த பச்சை மிளகா ஃபிளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது எக்கா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலயும் இந்த பச்சை மிளகா போட்டாங்கனாலே அந்த அரோமா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த ட்ரம்ஸ்டிக் சில்லி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதை பார்த்து சாப்பிடுங்க. வாய்க்குள்ள போட்ட உடனே ஃபயர் ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். லைட்டா லிப்ஸ் எல்லாம் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து ரேட்டிங் 10 out of 10 கொடுக்கலாம். என்னோட வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம என்னோட நான் வெஜ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து பெங்களூர்ல ரொம்பவே ஃபேமஸானன்னு சொல்லிட்டு பாருங்கப்பா. கொடுத்த சூப்பை நான் மறந்துட்டேன். சூப்பு கோச்சிக்கும். அதனால சூப்பை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு போயிடலாம். என் கையில இருக்கிறது வந்து முழுகத்தானி, அதாவது வெஜ் சூப்பு. இதுல வந்து எல்லா வெஜ்ஜீஸ் மட்டும் இல்லாம பருப்பு வகைகள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களாம். செம ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்பூன்
சூப்பா இல்லைன்னா சின்ன சாம்பாரா லைட்டா அந்த ஃபீல் தான் வருது. பட் செம்மையா இருக்கு. சால்ட்டா இருக்கட்டும், சின்ன டேங்கினஸ் இருக்கு. சோ குட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஆப்படைட்டை வந்து இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் போன் சூப். இங்க பாருங்க, மட்டன் போனோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூப்பை டேஸ்ட் பண்ணிடலாம். வா, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. மட்டன் எலும்பு ரசம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நல்ல பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சிக்கா இருந்தீங்க அப்படின்னா இதை சக்குன்னு குடிச்சிங்கன்னு வேற லெவல்ல ஆயிருவீங்க. அண்ட் இந்த மீட்டை பார்க்கணுமே, சும்மாவே மட்டன் கேக் மாதிரி இருக்கும். வேக வச்சா எப்படி இருக்கீங்க பாருங்க. சான்ஸே இல்லை, செம்மையா வேக வச்சிருக்காங்க பூ மாதிரி. மட்டன் போன் சூப் நான் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இங்க பாருங்க, அழுகுறேன்னா கண்ணு வேர்த்து. நல்ல பெப்பர் போட்டிருக்காங்க. காரம் பெப்பர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலே அந்த ஃபுட் வந்து இந்த காரசாரமா சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் தான் என்கிட்ட இருக்கு. Need to add this one rice and lime with Kolkata. ரைஸ் போட்டு இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் போட்டு சாப்பிடுறது இங்க தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல லெமன் பீஸ் பண்ணிடலாமா? வீட்டில் லெமன் ஜூஸ் போடும்போது தண்ணிக்குள்ள வச்சு புளிவேன், ஏன்னா ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. நல்லா மிக்சிங், நல்லா பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, இது வந்து எக்ஸாக்டா சாம்பார் மாதிரி கிடையாது. இது ஆக்சுவலா சூப். பட் இந்த சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம சாம்பார்லாம் திக்கா வச்சாங்கன்னா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பருப்பு இதில் சேர்க்கறதுனால ரைஸோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். பெங்களூர்ல ஃபேமஸ்னு சொல்லி ஒரு டைலாக் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணல, அது வந்து இதுதான். சத்ரியா கபாப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்க பெங்களூர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து KFC சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணிருப்போம். நார்த் ஸ்டைல் KFCனா நான் வந்து சத்ரியா கபாபை சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பீஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து இந்த மீட் எவ்வளவு ஜூசியா இருக்குன்னு பாருங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான். மீட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா மேரினேட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் வெளியே இந்த லேயர் நல்ல கிறிஸ்பியா. சத்ரியா கபாப்க்குனே ஒரு மசாலா, ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ரொம்ப யூனிக்கா அண்ட் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கன். நீங்க பார்க்கலாம், சில்லி சிக்கன். இதையும் வந்து பச்சை மிளகால தாராளமா போட்டு பண்ணியிருக்காங்க. சில்லி சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, சிக்கன் கேக்கு இங்க பாருங்க, சான்ஸே இல்லை. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். சிக்கன் பஞ்சி கேக், பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்காங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. பட் இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா செம அடிக்டிவா இருக்கும். அண்ட் பிரியாணிக்கு இந்த பச்சை மிளகா பேஸ் வந்து இட் வில் கோ வெல். அது கூட வச்சு சாப்பிட்டாலும் செமையா இருக்கும். செம. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட். இங்க பாருங்க, நல்ல நெய்ல ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. கலரை பார்த்தாலே தெரியுது வேற லெவல் ஃபயரா இருக்கும்னு. டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா காஞ்ச மிளகா அரைச்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. மேல இந்த பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அது இனிமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் கொடுக்குது. மற்றபடி நான் யூஸ்வலா சொல்றது தான். ரொம்ப ஸ்பைசின்னு சொல்ல மாட்டேன், லிட்டில் ஸ்பைசி. நல்லா இருக்கு. சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற விஷயம் என்னன்னா இதுல தேங்காய் அரைச்சு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னுமே நல்ல டேஸ்டியா இருக்கு. பக்கா நாட்டி ஸ்டைல்ல நம்ம வந்து இதை சொல்லலாம். தேங்காய் அரைச்சு காஞ்ச மிளகா போட்டு பண்றதுனால சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜ் நல்லி பார்த்தோம். நம்ம நான்வெஜ் டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கோச்சிக்க கூடாதுல, அதனால இப்போ வந்து நான்வெஜ் நல்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்க, நல்ல பிங்கிஷ் மீட். மட்டன் நல்லி கேக்குன்னு நான் வந்து சொல்வேன். சான்ஸே இல்ல, செம்ம சாஃப்டா இருக்கு மீட். இந்த மீட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டி பாருங்க, எலும்புல இருந்து அப்படியே வந்துருது. பாதி வந்துச்சு, பாதி வரல. இப்படியே நல்லிய வச்சா மனசு உறுத்துமே, என்ன பண்றது, வர வைக்கணுமே. முடிஞ்சிருச்சுல்ல. சூப்பரா இருக்கு மட்டன் நல்லி. ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லா சாப்பாடுமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும். ஸ்பைசியா சாப்பிடுறதுக்கு தான் என் பின்னாடி இவ்வளவு பேர் இந்த ஹோட்டல்ல வந்து ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னா அந்த காரம் தான், அந்த மனம், ஃபிளேவர். சோ குட் இன் R&R பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன வெஜ் தொன்னே பிரியாணி அண்ட் போன்லெஸ் சிக்கன் தொன்னே பிரியாணி. இது ரெண்டுத்தையும் தான் நான் வந்து இப்ப டேஸ்ட் பண்ண போறேன். நான் வந்து இங்க பார்த்ததுல வெஜிடேரியன்ஸும் இங்க வராங்க, நான் வெஜிடேரியன்ஸும் இங்க வராங்க. அதுக்கு ஒரே ரீசன், ரெஸ்டாரண்ட்ல எல்லா மெனுவுமே இருக்கு. அதாவது வெஜிடேரியன் மெனுவும் இருக்கு, நான் வெஜிடேரியன் மெனுவும் இருக்கு. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இங்க இருக்கிறனால ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் விஷஸ் டு தி டீம்னே நான் வந்து சொல்லுவேன். இது ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஏன்னா மேக்ஸிமம் நான்வெஜ்னா நான்வெஜ் இருக்கும், வெஜ்னா வெஜ் இருக்கும். அப்படி இல்லாம எல்லாரும் வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வெஜ் தொன்னே பிரியாணியை எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து தொன்னே பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோ. பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஒரு சின்ன குச்சில் குத்தி வச்சுப்பாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இது பிளேட்டா மாறிடும். வெஜ் தொன்னே பிரியாணி. இங்கே பாருங்க, கிட்னி பீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பட்டாணி, பீன்ஸ். சியர்ஸ். வெஜ் பிரியாணி சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து 10 டேஸ்ல கண்டிப்பா வெஜ் பிரியாணி சாப்பிடணும்னா R&Rக்கு வந்துருவேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியாது இந்த பிரியாணி மசாலா. நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும், நான்வெஜ் அந்த ஃபிளேவர் தான் வந்து நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மற்றபடி மசாலா சேம் மசாலா சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் ரைத்தாவை மேல போட்டு
அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டு அடிச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கு வெஜ் பிரியாணி. வெஜ் தொன்னை பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தொன்னை பிரியாணி. இந்த பவுல்லேருந்து இதை எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு. பட் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி எடுத்துட்டேன். இந்த குச்சை இப்போ கண்டுபிடிக்கணும். எடுத்துட்டேன். அடடா பாத்து செம்மையா இருக்கு இந்த மனமே. ஸோ சீரக சம்பா பிரியாணி, அதாவது ஜீரா ரைஸ் தான் வந்து இந்த தொன்னை பிரியாணியில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மசாலாவோட அரோமா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட், அடடா நல்ல பசியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 பிரியாணியை நம்ம அடிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த மசாலா, பிரியாணியோட அரோமா சோ நைஸ். பிரியாணியில ஸ்பைசஸ் நீங்க அந்த அளவுக்கு பார்க்க முடியாது, இதுல கொஞ்சம் ஸ்பைசஸ் அரைச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன், இது வந்து ஒரு மசாலா, அதாவது கொஞ்சம் கிரீமியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து அவங்களோட சீக்ரெட் மசாலா போட்டு பண்றது. கிரீமியா இருக்கிற இந்த சிக்கன் கொஞ்சம் இந்த செமி கிரேவியும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வாவ் வாவ் வாவ், அடிப்பொலி. ஆர்என்ஆர் பிரியாணி வந்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ் பிரியாணி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். சூப்பரா இருக்கு. என்னால ரொம்ப எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த கிரீமியா சிக்கனை கொடுக்கறது தான் வந்து மேட்ரு. ஸ்பைசியா இருக்கு, பட் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தொன்னை பிரியாணி நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் சாப்பிடுவோம். முட்டை கொஞ்சம் கிரீமியா இந்த சிக்கன் இருக்குல்ல, அதையும் வச்சுட்டு சிக்கன் சேர்வா அதை அப்படியே மேல அப்படி ஊத்திடலாம். சூப்பர், அருமை அருமை. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், டிசர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இளநீர் பாயசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இளநீர் பாயசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை குடிச்சா வயிறுக்கு நல்ல இதமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நல்ல ஏலக்காய் போட்டிருக்காங்க, ஏலக்காய் மனம். அது கூட இந்த இளநீர் பாயசம், இந்த தேங்காய் பிட்ஸ்லாம் அப்படியே நல்லா ஒரு பைட்லையும் கடிப்படுது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் பால்லாம் வயிறுக்கு அவ்வளோ நல்லது, நல்லா இருக்கு. ஸோ ரசமலாய் கிரீமேக்ஸோட தான் நம்ம வீடியோட கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ 3 லேயர் போட்டிருக்காங்க, சாக்லேட் லேயர்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ரசமலாய், மேலே வந்து கிரீம். இது வந்து நான் குலாப் ஜாமுன்ல சாப்பிட்ருக்கேன். ஐயோ மேலேயே பாருங்க, ரசமலாய் வித் சாஃப்ரான் வச்சிருக்காங்க. அதோடய எடுத்துட்டு போவோம். கிரீம் என்ன மிஸ் ஆகல, உள்ள மாட்டிச்சா? எஸ், ஆஃப்டர் அ பிக் ஃபைட் எடுத்துட்டோம். ரசமலாய் இருக்கு, எல்லா லேயரும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குலாப் ஜாமுனுக்கு பயங்கர டஃப் கொடுக்கும்னா ரசமலாய் கொடுக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அதை வந்து இந்த மாதிரி சீசி கிரீமோட சாப்பிடும்போது சான்ஸ் இல்லை, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சான்ஸே இல்லை. ஆர்என்ஆர் பிரியாணி வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணது நான் வந்து ரொம்ப ஹாப்பி. பெங்களூர் டிராவல் பண்ணினா நீங்களும் இங்கே வந்து இந்த டெலிஷியஸான பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். ஃபுட் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from எல்லாமே சாப்பிட்டேன். ஆனா எனக்கு இந்த மட்டன் நல்லி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல வெஜிடேரியன் நல்லி, இனிமே இது வந்து முருங்கைக்காய் கிடையாது, ட்ரம் ஸ்டிக் கிடையாது, பேரு இது பேரு வெஜ் நல்லி. என்ன சாப்பிட்டீங்க? நல்லி சாப்பிட்டேன், நல்லி பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முருங்கைக்காய் பிரியாணி. வெஜ் நல்லின்னு என்ன டேக் பண்ணுங்க, நான் உங்க எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்ல. இப்படி முருங்கைக்காவை வச்சுட்டு நான் வெஜ் நல்லி சாப்பிட போறேன், டேக் பண்ணுங்க.